கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் உச்சமடைந்து இருப்பதும், மே மாதத்தின் 15 தேதிக்கு பிறகு அவர் உங்கள் லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாவதும், நன்மையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இம்மாதத்தை மாற்றுகிறது. இதுநாள் வரை இழுபறியாக இருந்த வேலைகள் தற்பொழுது முடிவிற்கு வரும். புதிய திட்டங்கள், வாய்ப்புகளின் மூலம் லாபத்தை காண்பீர்கள். மாதத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருப்பதாலும், பிற்பகுதியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போவதால் இம்மாதம் சகல விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. அது மட்டும் அல்லாமல் மே மாதம் 10ஆம் தேதி முதல் உங்கள் 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கப் போகிறார். இவர் மேஷராசியில் சஞ்சரிக்கும் 45 நாட்களும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். உங்கள் ராசிக்கு திரிகோணம் மற்றும் கேந்திரத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கப் போவது உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். வியாபாரிகள் அதிக அளவு லாபம் ஈட்டுவீர்கள். அரசு பணி மற்றும் தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஊதிய உயர்வோ அல்லது வெகுமதியோ, இன்சென்டிவ் போன்று ஏதோ ஒரு வகையில் லாபத்தை இம்மாதத்தில் காண்பீர்கள். அரசு வழியில் ஆதாயம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு, மண், மனை வாங்கினாலோ அல்லது விற்றாலோ அது உங்களுக்கு லாபகரமாக அமையும். உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் மாதத்தின் 15 தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்தில் மறைவதால் தாய் மற்றும் சகோதரி வழியில் சுப செலவுகள் ஏற்படும். இம்மாதம் முழுவதுமே கடகராசிக்காரர்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே அமைகிறது. குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதும், அஷ்டமத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதும் சில எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும். பேச்சில் மிகுந்த கவனமாக இருங்கள். அதேபோல் முக்கியமான ஆவணங்களை கையாளும் பொழுதும் கவனமாக இருங்கள். முக்கிய ஆவணங்களை கைமறந்து எங்கேனும் வைத்துவிட்டு அதற்காக வருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதேபோல் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வருவதை வழக்கமாக்கி கொண்டால் கேதுவினால் ஏற்படும் எதிர்மறை பலன்கள் குறையும். அதேபோல் துர்க்கை வழிபாடு ராகுவினால் ஏற்படும் தீமையை குறைக்கும். மாத கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்யும் இடங்களிலேயே இம்மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகின்றன. எனவே இம்மாதம் சந்தோஷமும் உற்சாகமும் நிம்மதியும் அதிகரிக்கும் மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது. கடகராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.